படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கத்தல தவிர வேற ஒண்ணுமே இல்ல படத்துல. சொல்ற அளவுக்கு இல்ல, ஸ்லோவா போகுது. நான் படம் கங்குவா தூக்கிட்டு திரும்ப அமரன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் ஹாப் ஐயோ ரெண்டு பக்கமும் தலைவலி. சூர்யா ஏன் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணாருன்னா ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்து அந்த பாஸ்டும் ஃபியூச்சரும் அது நாங்கள் ஏதாச்சும் வேற மாதிரி ரிலேட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குன்னு நினச்சோம். அவ்வளோலாம் இல்லை, சொல்கிற அளவு ஓகே பார்க்கலாம். ஒன் டைம் பார்ட் 2 லாஸ்ட் சீன் நல்லா இருந்துச்சு. ஓகே 3D நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்து இப்போ படம். நான் 2க்கு நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக 2க்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். அது எனக்கு தெரியலப்பா. வீட்லயே கட்டடிச்சு அப்பா காலேஜ் போறேன்ப்பா படம் பார்க்க போறேன் பிரதர்ஸ் சொல்லி கூட்டு வந்தாங்க ப்ரோ. அதுல கங்குவாங்க தான் இருந்தது. கங்குவா சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ. நல்லா இருந்தது அந்த படம். இல்ல நான் பெருசா எதுவும் எதிர்பார்த்துலாம் வரல. ஜஸ்ட் படம் பார்க்கணுங்க தான் வந்தோம். ஓகே தான், படம் சூப்பரா தான் இருக்கு. ஆமா, பட் சவுண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பாக்கி எல்லாமே விஷுவல்ல பார்க்கலாம் தான் தோணுது. பார்க்கலாம் கண்டிப்பா. பிரசன்ட் போர்ஷன் காட்டுறாங்க, திடீர்னு பாஸ்ட் போர்ஷன் காட்டுறாங்க. ஒரு பிரசன்ட் ஃபுல்லா காமிச்சிட்டு ஒரு பாஸ்ட் ஃபுல்லா அதுக்கப்புறம் காமிச்சிருந்தா ஒரு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃபுல்ஃபில்லா இருக்கணும். இன்னும் கதை நல்லா புரிஞ்சிருக்கும். திடீர்னு பிரசன்ட் காட்டுறாங்க. அந்த பாஸ்ட் போர்ஷன் காட்டுறதுக்கான ஒரு லீடே ஏன், அந்த லீடு ஏனே தெரியாம திடீர்னு அந்த பாஸ்ட் போர்ஷன் சடனா கொண்டு போயிட்டாங்க. என்ன நடக்குது ஏன், அது எல்லாமே மிஸ்ட்ரியாவே இருக்குது. அது மேபி பார்ட் 2 வேணா கொண்டு வருவாங்க. 2000 கோடி அது கிடையாது. இப்போ அடிக்கும் ஒரு 200 crores அடிக்கும். அவ்வளவுதான். 2000 பாபிடி அவருடைய நல்ல. ஆனா படத்தோட எண்டில் தான் தெரியுது பாபி டியோல் வந்து அவர் மெயின் வில்லன் கிடையாது, கார்த்தி தான் மெயின் வில்லன். பார்ட் 2 தான் தெரியும். இல்லை மிஸ்டேக் ஆரம்பத்திலே மிஸ்டேக் தான். இப்போ வந்து ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பிளாஸ்பேக் அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் வந்து மாற்றிருக்கலாம். ஏன்னா கதை கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல பார்க்கும்போது சில இடத்துல சொதப்பன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மன்னர்கள் முன்னாடி ஆண்டாங்க இந்த மாதிரி பண்ணாங்க, எல்லாம் ஓகே தான். அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி அஜித் ஃபேன்ஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணுறாரு, ரஜினி சார் ஃபேன்ஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணுறாரு, சூர்யா சார் ஃபேன்ஸையும் டிசப்பாயிண்ட் பண்ணுறாரு. யாரையும் இன்னி அடுத்து ஒரு கதை யாராவது ஹீரோ வச்சு நடித்தா அந்த ஃபேன்ஸை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஃபுல்லாக சவுண்டு வந்து டிஸ்டர்பிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கத்திகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஸோ அதனால் வந்து அதுதான். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே 3D விஷுவல்ஸும் சூப்பராக இருந்தது. படத்தில் இது பெட்டராக இருந்திருக்கலான்னு ஸ்டோரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஹைப் கொடுத்துருக்க வேணாம், ஆனால் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது, சிவா சாரோட மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒர்க் பண்ணது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை இந்த 1070 அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்லாங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இன்னும் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் இறங்கி எடுத்துருக்கலாம். ஏன்னா விஷுவலாக டிரான்சிஷனாக எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அதில் மட்டும் சின்னதாக குறைபாடு மாதிரி. அஃப்கோர்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அதான் டிரான்சிஷன்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேனே. அந்த பாஸ்ட்டு ப்ரெசென்ட் வரும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. மியூசிக்குமே மியூசிக்குமே நல்லா தான் இருக்குது. அந்த எல்லாருமே இறைச்சலுங்கிறாங்க, ஆனால் அதுக்கு தேவையானது தான் நான் நினைக்கிறேன். மற்றதெல்லாம் ஓகே தான், எல்லாமே நல்லா. சூரியலாம் நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி சொல்கிறது ஒன்றும் இல்லை. படத்துக்குள்ள சத்தமாக இருக்குது, அதனால் பார்க்கறது ஒரு கஷ்டம். 2000 வராது. அந்த போட்ட காசு வந்தாலும் சந்தோஷம் தான் சூர்யாவுக்கு. அதான் லாஸ்ட்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் இருந்துச்சு, அதுக்காக பார்ட் 2 வைப்பாங்க. ஆனால் தேவைப்படும், ஆனால் அது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோ இருக்காது. அதுக்கு ஒரு வாரமும் ஓடுதான்னு பார்க்கலாம். சூர்யாவோட விஷுவல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மேக்கிங் நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் நல்ல ஹாலிவுட் ஸ்டாண்டர்டு இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக அவரோட பாட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. லேக் அங்கங்கே மைல்டாக இருக்குது, பட் அது பெருசாக தெரியல. இன்னும் கொஞ்சம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் பார்க்க முடியாது மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது எனக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி நல்ல படம் பார்ப்பாரு, பட் அவர் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரிஞ்சிச்சு சவுண்டு இதெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன கொஞ்சோன்னு பாட்டு இருந்துச்சு, மற்றபடி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. எதிர்பார்த்தோம்னா படமே எதிர்பார்த்தா போனோம். சூர்யா சாருக்காக எதிர்பார்த்து போனோம். சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. சரி அவர் இதில் என்ன பண்ணியிருக்காருன்னு போய் பார்க்கலான்னு போனோம். ஃபுல்லாகவே அப்படியே தலைகளை போட்டு வச்சிருக்காரு. ஆமாம், எனக்கு அங்கங்கே குறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல ஒரு ஊரை காட்டுறாங்க, அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க இன்னொரு அதெல்லாம் நல்லா இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிலான்னு தோணுது. ஏன்னா ஒருத்தர் மட்டுமே டேரக்டர்னா அவர் மைண்ட் செட் மட்டும் தான் படம் இருப்பார். ஒரு 4-5 பேர்ட்ட கலந்து பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா. அதெல்லாம் சூர்யா சார் இந்த மாதிரி படங்கள் பண்ணதே கிடையாது.
சரி நல்லா இருக்கும். அது இல்லாமல் தீபாவளிக்கே விடுறேன் அந்த படம். ஆனால் தீபாவளிக்கு விடாது நல்லதாக போச்சு. ஏன்னா தீபாவளிக்கு வந்து ஃபஸ்ட் நாள் நான் போய் பார்த்துருப்பேன், ரொம்ப ஆயிருக்கும். அது மாதிரி சூர்யா சார் ஒரு சீனில் அழுவார், கிளைமேக்ஸ்லாம் அழுவார். அவர் அழுகுறாரோ இல்லையா, படம் பார்த்துட்டு வெளியே வந்து நாங்கள் இப்போ அழுந்துனுக்குறோம் 220 ரூபா போச்சேன்னு. அது இல்லாமல் 3D எஃபெக்ட், அது எதுக்கு தான் 3D எஃபெக்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் 3D எஃபெக்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் காட்டியிருந்தாலும் படம் உண்மையில வேஸ்ட்டுங்க. ஐயா சூர்யா சார் உண்மையில ரொம்ப வேஸ்ட்டு. அது இல்லாமல் சிவா சார் படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியண்டாக நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அண்ணாத்த படத்தை கூட ரொம்ப மொக்க பண்ணாங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணாத்த படம். அதை மீறி ஒரு படம் மொக்க பண்ணால் இந்த படம் தான் வேஸ்ட்டு. படம் தியேட்டர் கண்டென்ட்டா ஓடிடி கண்டென்ட்டா? இது ஓரியன்ட் கண்டென்ட் தான் ஐயா. ஒன்று தியேட்டர் கண்டென்ட்லாம் யாருமே பிடிக்காது ஐயா. சில்ட்ரன்ஸ் அன்னைக்கு ஒரு நல்ல சில்ட்ரன்ஸ் பாருங்க ஒரு படத்தை எடுத்து வைங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்குலாம் என்ன தெரியும், சில்ட்ரன்ஸை சாணி கொண்டு அடிக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு படம் ஃபஸ்ட்டு. இதில் வேறு டிஎஸ்பி சார் அவர் மியூசிக் போட்டார். பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படம் போயிட்டே இருந்துச்சு. சரி ஃபஸ்ட் ஹாஃப் இடைவெளி வரைக்கும் போது சமாளிச்சிடலாம், ஒரு பக்கம் தான் தலைவலி வருது லைட்டாக. செகண்ட் ஹாஃப் ஐயோ 2 பக்கமும் தலைவலி. டிஎஸ்பி சார் உண்மையில அவங்க பிஜிஎம் வேறு லெவலு. படத்தில் வந்து போஸ் வெங்கட், நட்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரோல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சார் அவங்கெல்லாம் வராங்க சார், அங்கங்கே வராங்க. அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை காட்டும்போது கூட கொஞ்சம் கலகலன்னு போச்சு. அவங்க போர்ஷன் ஃபுல்லாக இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அவங்க போர்ஷன் ஃபுல்லாகவே குறைச்சிட்டாங்க. அப்புறம் யோகி பாபு சார் வராரு, அவர் ஊருக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பாகுபலிக்கு நிகராக இருக்குன்னு சொன்னாங்க. ஏங்க பாகுபலி ஐயோ வேஸ்ட். உண்மையாக பாகுபலி படம் தான் சொல்லாதீங்க. பாகுபலி வேற, இது அதுக்கு வேற. 2000 கோடிக்கு வருதா? 2,000 கூட ஒருத்தர். நீங்கள் வந்து பாகுபலிலாம் வந்து அது எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். இதை வந்து எல்லாமே ஐயா பாகுபலி ஹிட்டு, பம்பர் ஹிட்டு, இது அப்படி வேற ஒன்றுமே இல்லை. அவங்க மேலே இவங்க கீழே. ஆனால் எதுக்காக இவங்க ஆசைப்பட்டாங்க, ஆனால் பில்டப் பண்ணாங்க பாரு. கங்குவா தீபாவளிக்கு ரேஸில் வருன்னு. ஸோ ஒரு வேளை ஐப்பை ஏற்றி எங்களை பீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவன் கையில் கூட வச்சு கொஞ்சம் அழுத்து ரத்தம் வர வச்சுருவான். ஆனால் இவங்க 2.5 மணி நேரம் பார்த்துட்டு உன்னை எப்படி ரத்த கட்டி வர பாரு, அந்த அளவுக்கு அனுப்பி வச்சு வேலை அனுப்பியிருக்காங்க. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அந்த லீடுக்கு உண்டான விஷயங்கள் நல்லா இருக்கு. உண்மையாக காட்சியில் வராரு, அவரோட கெட்டப் நல்லா இருக்கு. பார்ட் 2 உண்மையாக நல்லா இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக பார்ட் 2க்காக வெயிட்டிங். சிவா சார் கண்டிப்பாக அதில் நல்லா கொஞ்சம் விஷயத்தை கொடுங்க, நல்ல படத்தை கொடுங்க. படத்தில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு? இங்கே என்ன இல்லை? நாங்கள் வந்து நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு பாகுபலி மாவீரன் மாரி எதிர்பார்த்தோம் நாங்கள். பட் வார் சீக்வன்ஸ் அவ்வளோ செட் ஆகலை இதில். அட்லீஸ்ட் பாகுபலி கிட்டேயாச்சும் வந்துச்சா படம்? அது ராஜமௌலினா, ராஜமௌலி அங்கே, சிவா இங்கே, அந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் அவருக்குலாம் அந்த ஸ்கிரிப்ட் செட் ஆகுது. ஆனால் எதிர்பார்த்தேன், நான் ரொம்ப எதிர்பார்த்தோம். டிசப்பாயிண்ட் தான். வேற டேரக்டர்ல கொடுத்துட முடியாது. அது அவங்களோட ரைட்டிங், அவங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து தானே இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ஓகே. செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த வார் சீக்வன்ஸாக நல்லா இருக்கு. யார் அவங்க பட்டாணி ஹீரோயினியா? ஹீரோயின் நான் படத்தில் லேட்டாக தானே வந்தோம், ஒரு 10 நிமிஷம். நான் பார்க்கல நான் ஹீரோயினி. எங்களுக்கு அதான் நீ சொல்லி எனக்கே தெரியுது ஹீரோயின் யாருன்னு. பார்க்கல நாங்கள் ஹீரோயினி நிஜமா. ஓகே நல்லா இருக்கு. அது எல்லாமே நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதான் விஜய்க்கு எப்படி ஒரு புலி அந்த மாதிரி தளபதி ஃபேன் தான் நான். தளபதி எப்படி ஒரு விஜய் இது மாதிரி பிரான்ஸுக்காக கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் ப்ளஸ் ஆவரேஜ்னா அந்த மாதிரி தான் இதுவும். மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 2000 crore 2 வருஷம் சென்னை வருது சூர்யாவுக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்கண்ணா ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதலாம். இன்னும் டேலண்ட் சூர்யாவுக்கும் இருக்கு, இவர் டேரக்டர் சிவானாவுக்கும் இருக்குதான். ஏன்னா சிறுத்தை படம்லாம் வேற லெவல் ஹிட்டு கொடுத்தாரு அவர்லாம். இன்னும் கொஞ்சம் எழுதணும். நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் சூர்யாவில். ஏன்னா அவர் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. கதை வாடி வாசல் வந்துச்சுன்னா அது இன்னொரு பெரிய கம்பேக்காக இருக்கும். வெற்றிமாறன் ப்ளஸ் சூர்யா அண்ணா காம்போ அதிரடி, அது பழக்கம். அதுதான் வெயிட்டிங். ஆனால் வாடி வாசல் வந்தால் ஃபர்ஸ்ட் டே தான். இதுக்காக செகண்ட் டே வந்துட்டு வாடி வாசல ஃபர்ஸ்ட் டே தான் கண்டிப்பா. இப்போ ராஜமௌலியோடைய பாகுபலி அதுக்கு இணையா வரும், தமிழுக்கு ஒரு பேர் கொள்ளக்கூடிய படமா வரும் சொன்னாங்க. பாகுபலியில் ஸ்டோரி இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெரியல. இந்த செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும் என்ன ஸ்டோரி வருது போகுது. சாட்டிஸ்ஃபை பண்ணலையா? ஓகே தான் ப்ரோ, சாட்டிஸ்ஃபை ஓகே தான். தரப்பு மக்களுக்கு படம் பிடிக்குமா? அது நம்ம சொல்ல முடியல ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜானர் ரொம்ப பிடிக்கும். இது ஃபேண்டசிக்கலாக இருந்தது. அது ஒரு என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன இல்லை? ப்ரோ சூர்யா சார்னா அவர் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கார். அவரோட கதை சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். அது வந்து டிசப்பாயிண்டிங். அதுதான் இந்த படத்துக்கு பார்ட் 2 தேவைப்படுதா? ப்ரோ தயவுசெய்து சூர்யா சார் இதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும். பார்ட் 2லாம் தயவுசெய்து எடுத்துடக்கூடாதுன்னு என்னோட
ஐ மீன் ஒரு ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டாக கூட அவர் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. பாகுபலி வந்து பாகுபலியோட இது மோசம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. பாகுபலி கூட ஃபேன்ஸ்லாம் பாகுபலி 1லாம் ஒரு டைம் வந்து உட்காந்து பார்த்துட்டு அது கலெக்ஷன்லாம் ஆச்சு, ஒரு நல்ல ஹைப் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. அதை விட இது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. அதெல்லாம் அந்த லெவல்லாம் இல்லை, பாகுபலியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. மியூசிக் ரொம்ப மோசம். எந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க மியூசிக்கு, இல்லை இந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண முடியல. அது ஏன் ஒன்னே ஒன்று என்னடான்னா, சூர்யா ஏன் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணாருன்னா ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ எல்லா சினிமா இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா படம் நிறைய படம் நல்லா வந்துட்டு இருக்கு. அது மாதிரி தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சரி, ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபேன்ஸும் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட சினிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணாமல் ரொம்ப ஒரு செட்பேக் ஆயிடுச்சு சூர்யாவுக்கு. ப்ரோ இப்போ ஒரு வாரத்தை ஓட்டிட்டு வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஃபைட் சீன்ஸ் சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அவரோட ஃபிட்னஸ்ஸு, அவர் உடம்பு ஏற்றிருக்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபைட் லவ்வர்ஸு, சினிமா ஃபைட் சீக்வன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருக்கலாம் ஆக்சுவலாக. கதையை எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்ற ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கலாம். என்னடா கதை இல்லை, சும்மா அடிச்சுட்டே இருக்காங்க, ஃபைட்டு தான் கத்திக்கிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஃபைட் லவ்வர்ஸுக்கு மேபி ஃபைனலி 2000 கோடிக்கு வர்த்தான பாடி இல்லை இல்லை ப்ரோ, 2000 கோடிலாம் தெரியல ப்ரோ. அந்த நம்பர்ஸே பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ரொம்ப இறைச்சலாக இருக்கு ப்ரோ. தனியாக யூடியூப்பில் பாட்டு கேட்கலாம் கூட பரவாயில்ல, இதில் ரொம்ப இறைச்சலாக இருக்குது தியேட்டரில். இன்னும் அவ்வளோ செட் ஆகல. சிறுத்தை கிட்ட என்ன சொல்லணும், ஒரு ரேண்டம் ஆடியன்ஸை சொல்லணும்னு என்ன சொல்லுங்க? சிறுத்தை எடுத்துக்கிட்ட கதை கொஞ்சம் நல்ல கதை தான், அதை அவர் ஒழுங்காக டெவலப் பண்ணாம விட்டார். இதோட ஒரு பார்ட் 2லாம் எடுக்கிறத விட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 2000 கோடிலாம் அதோட மண்ணை போட்டு மூடிட்டு வேற நல்ல கதைக்கு போயிடலாம், அதுதான் பெஸ்ட்டு. படத்தை 3D தேவைப்படுதா? 3D ஒரு சில சீனில் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. 3D நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியாது, 3D ஓகே தான். பட் ஆனால் மெயினாக கதை தான் ப்ரோ. கதை இருந்தால் எந்த படம்னாலும் ஓகே தான். இது கதை இருந்துச்சு, ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணல, அவ்வளோதான். இருக்காங்க அவ்வளோதான். எப்பயாவது வருவாங்க, இருக்காங்க, ஏதாவது பேசுவாங்க, அப்புறம் செத்துருவாங்க, அவ்வளோதான். ட்ரெய்லரில் படம் கொஞ்சம் அவரேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த ட்ரெய்லரில் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லை ப்ரோ. அது தெரில ப்ரோ. ஆனால் 2000 கோடி சொல்லும் போது அவரே சும்மா தான் சொல்லியிருக்காங்க போல, அவ்வளோலாம். படம் இன்னும் 2 வாரம் தியேட்டர்ல இருந்தா பெரிய விஷயம் ப்ரோ. கங்குவா தூக்கிட்டு திரும்ப அமரன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்குது. ஏன்னா 2 வெவ்வேறு ஜானர் அப்படி சொல்ல முடியாது. ஆனா கங்குவா அது என்ன எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவை தாண்டி இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த லேடி கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, வயசான கேரக்டர், அவங்க எனக்கு அது நல்லா இருக்கு. இது அவருக்கு தேவையானதுக்கு மட்டும் தானே வச்சிருக்காங்க அந்த ஹீரோயினை. அது நல்லா தான் இருக்கு. அவர் என்ன தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருக்காரு. கேரக்டரைசேஷன்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. நட்டி சாரோடது ஆல்வேஸ் நல்லா தான் இருக்குது. எல்லாருமே நல்லா தான் இருக்குது. படத்தில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லுவீங்க? ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பெருசாக எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கல ப்ரோ. அது போகிற போக்கில் அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. பாகுபலி எப்படியோ தமிழுக்கு கங்குவானாங்க, அது ஏற்றுக்க முடியுதா? அது 2 பேரும் கம்பாரிசன் போகவே தேவையில்ல. அது தனி இது தனினே வச்சுக்கலாம். எது கம்பாரிசன் ஒன்னோட ஒன்று கம்பாரிசன் பண்ணியே தான் நம்ம ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கோம். வேர்ல்டு சினிமான்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து அந்த பேன் இந்தியா பேன் வேர்ல்டு. ஆமாம் ஆமாம். இது ஸ்டார்ட் அப்பாக கூட இருக்கலாம், ட்ரையாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், நல்லதாக எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஆயிடுச்சு தான் ப்ரோ. 2000 கோடிக்கு வர்த்தா? 2000 கோடிக்கு வர்த்தா அப்படிங்கிறது மக்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. என்னோட பார்வையில் நல்லா தான் இருக்குது படம், சூப்பராக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ கார்த்தியோடது. அப்புறம் கார்த்தியோட ஆக்டிங் ஆல்வேஸ் சூப்பராக இருந்துச்சு. இதில் வேற விசஸ் போட்டி மாதிரி வருது. ஸோ பார்ட் 2 இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3D தேவைப்படுதா படத்துக்கு? 3D தேவைப்படுதா? இல்லை, அந்த அளவுக்கு பெருசாக பார்க்கலாம். அதில் தான் நான் அப்போ பார்த்துட்டு வந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. உண்மையாகவே தேட்டர் கண்டென்ட் தானா இல்லை ஓடிடி கண்டென்ட்? இல்லை ப்ரோ, தேட்டர் தான். எந்த படமாக இருந்தாலுமே ஓடிடியை தாண்டி தேட்டர் தான் மெயின். ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான படங்களை தேட்டரில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்லும். ப்ரோ பார்ட் 2ங்கிறது வந்து இவங்க எல்லா படத்தையும் இது பண்ணுற மாதிரி இதுவும் வைக்கிறாங்களா என்னமோன்னு தோணுது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குது. இது செகண்ட் லேகெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. மியூசிக் அந்த லேகாக எங்கேயுமே வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. கடைசியில் எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஃபீல் ஆனிச்சு அந்த ஃபைட்டில். ஆனால் அது கூட லேக் மாரி தெரியல, தரமாக இருந்துச்சு ப்ரோ. படத்துக்கு 2000 கோடியில் வரும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அந்த 2000 கோடிக்கு வர்த்தான கண்டென்ட்? அதுக்கு ஒருத்தான கண்டென்ட் தான் ப்ரோ. ஆனால் இங்கே எப்படி ஓடுதுன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த படம் ஆனால் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காரு. சிவா வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. தெலுங்குக்கு எப்படி ஒரு பாகுபலியோ தமிழுக்கு கங்குவான்னு சொன்னாங்க. உண்மையாகவே பாகுபலிக்கு நிகராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஓகே சொல்லலாம். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிஸ்டாரிக்கல் மட்டுமே. இது 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. அதுவும் 2024, 2080, 70 2 மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ஒவ்வொரு கிளாஸும் சூப்பராக இருக்குது.
பாபி டியோல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா? சூப்பராக யூஸ் பண்ணிடுறாரு ப்ரோ. அவர் இன்ட்ரடக்ஷன் சீனு, சூரிய இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் ஒர்த்து ப்ரோ. ஏன்னா மியூசிக்லாம் அவ்வளோ ஒர்த்தாக கொடுத்துருந்தாங்க. பாபி டியோலாம் பார்த்தீங்கன்னா சரியான இன்ட்ரடக்ஷன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதில் பெருசாக பேச அவங்களுக்கு வந்த மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour அவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. ஒரு பாட்டுக்கு மட்டும் இது பண்ணியிருக்காங்க. போஸ் வெங்கட் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அந்த இதாக பண்ணுறது, அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அது செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற கேரக்டர் சூர்யானா கேரக்டர் அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு.